பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஷோ போட்டுக்காக ஒரு கண்டென்ட்டில் எடுத்து வச்சேன். அது டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதான்னு எண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ நாள் ஆகுதுன்ட்டுன்னு. அதான் ரொம்ப நான் லேட்டு தான். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு சின்ன பர்சனல் விஷயனால வெளியே போய் வரதுனால இந்த வாட்டி வீடியோ கொஞ்சம் டைமுக்கு போட முடியல. இந்த வாட்டி இண்டிலேருந்து கரெக்டாக வீடியோ போட்டுருவோம். ஓகே, ஷோக்குள்ளே போகலாம். சரியான மொக்க பேபி நீ. ஏன் பேபி? இப்போ நீ டெய்லி 2 பீரியடுக்கு அப்புறம் கொண்டு விட்டேன்னா நான் எல்கேஜி 3 வருஷம் படிக்க வேண்டியா இருக்கும். நடன வர புள்ளைங்கள டான்ஸ் ஸ்கூலுக்கு வராங்க, ஸ்கூட்டர் வர புள்ளைங்கள என்ன ப்ராப்ளம் டீச்சர் கேக்குறாங்க. நீங்க எங்க டீச்சர் கிட்ட பேசினா ஆல் இஸ் வெல். ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ மேம். இந்த லைட் பேபி தூங்கிட்டாரு. டெய்லி காரணம் பண்ணனும். ஸ்டாண்ட் அவுட் செட். அட போடா பகோடா, மாப்பிள மட்டும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சான், 2 வீலும் ஏர்ல பறக்குண்டா. ஏய், அவன் செத்துட்டான்டா. ஓ நோ. அவன் செத்துட்டான்டா. இப்போ இந்த மாதிரி பைக் ஓட்டினா சாவாம எப்படிங்க? கரெக்ட். நீ நம்ம ஷோ பார்க்க போகிற ஷோ பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே படுத்தோம். நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சி 46 போயிட்டுங்களா? 76 வருஷம், 77 வருஷம் கிடையாது. கொஞ்சம் ரொம்ப பார்த்தீங்களா? ஓகே, 77வது வருஷம் சுதந்திர தினம், 77வது வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே. ஏன்னா நீ ரொம்ப நாள் வளருது ரொம்ப. திரும்பி போலாமா? பாருங்க இல்லையா, அவன் எங்க போயிட்டான் தெரியலையா? கலக்க போகுது. யாரில் வர ராமராம டைலாக்லாம் மறந்துடுறான்டா. ஒரே பெண்ணோட இந்த மச்சன். சரி பசங்க போகலாம். இந்த மாதிரி ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷோ பண்ணா இண்டிபெண்டன்ஸ். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்து 75 வருடத்தில் நம்ம என்ன சாதித்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்துருக்கு. அது தாண்டி நிறைய வளர்ந்துருக்கு. மனுஷங்களுக்கு அறிவு தான் வளரல, ஒன்றும் ஜாதி ஒளியில். ஓகே, இதெல்லாம் பேசினா நம்மளை கிரிஞ்சியன் போனாங்க. இதாண்டி நம்ம என்ன பேசணும்னு பார்த்தோம்னா, நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் கூட இருக்கிறனாலும் இன்னைக்கு இல்லை, அதனால் தனியாக தான் ஷோ பண்ணணும். ஓகே, அதான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து நடந்த கொடுமைகளெல்லாம் ஒரு கிளிப்பாக எடுத்து வச்சிடணும். அது போடுறதுக்கு எனக்கு 3 நாள் ஆயிடுச்சு. அதனால தான் தெரிஞ்சு போடுறோம். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ள நான் இருக்குது அப்படின்றது. ஒரு ஷோக்குள்ளே போவோமா? பல்லில் கொடியை போட்டு பல்ல இந்த கலர் போட்டு வாயில் இது பண்ணி வச்சிருக்காங்க. தேசிய கொடி எங்கெங்க பண்ணணும்னு ஒரு விதிமுறையே இல்லாத மாதிரி இதாயிடுச்சு. இப்போ வெளிநாட்டுக்காரங்க பாட்டனா ஜெட்டி கூட அவங்க கொடியோட இதுதான் போட்டுக்கிறாங்க. அது மாதிரி இது ட்ரை பண்ணலாம்னு ஒரு நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட் இப்படி பண்ணிக்கிறாங்க. நம்ம இப்படிலாம் பண்ண ட்ரெண்டே ஆகும் அப்படின்ட்டு கொடிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கான மரியாதைனா அதுக்கான மரியாதையை கொடுக்கணும். அதான் வெளிநாட்டிலேயே பண்றாங்க, இந்தியாவில் பண்ணக்கூடாதான்னா என்ன? வெளிநாட்டுலன்னா எல்லா நாடும் ஒண்ணுதான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். सबसे प्यारी तेरी सूरत, प्यारी ही बतरा, प्यारे माँ तुझे सलाम, मम्मा तुझे सलाम. वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम.
வக்கீல் வந்து அவர் வக்கீல் இல்லை, அவரும் அப்படிதான். இனிப்பாடு பாலம் வந்தே மாதம் தாங்க வந்தே மாதம். என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி ஓ அந்த திருப்பியா? ஆஹா பயங்கர. ஹிந்திலாம் பாட தெரியல. பாட்டு பாடுறா, தமிழ்ல கூட பாடுறா. 5 minutes later. 15 minutes later. தமிழ்ல கூட தெரியாது. வந்தே மாதம் ஒரே அது ஏ ரஹ்மான் பண்ண பாட்டு. தாய் மண்ணே வணக்கம். താഴെ എൻ്റെ എല്ലാ ഫ്രണ്ട്സിനും 75ാമത് സ്വാതന്ത്ര്യദിനത്തിന്റെ എല്ലാവിധ ആശംസകളും നേരുകയാണ്. ജയ് ഹിന്ദ്. அப்ப ஜெய்ஹிந்த் சொல்ல சொல்லு. ஜெய்ஹிந்தா சொல்லு. சொல்லிருங்க முதலாளி. காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டாரு. கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெய்ஹிந்த் கேட்கல. லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரன் கேட்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டு தான் சொல்லு. ஹலோ ஜெய்ஹிந்த். நடங்க. வந்தே மாதரம். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அவரோட தாத்தா அவரு சுதந்திர போராட்ட தியாகி. அப்போ மென்டலானவரா? பாரு, கொடி எப்படி பிடிக்கணும், கொடி மேல எப்படி கட்டணும். ஆரஞ்சு முன்னாடி வரணும், அதுக்கப்புறம் பச்சை கீழே வரணும், நடுவுல வெள்ளை, அதுக்கு நடுவுல அசோக சக்கரம். இவங்கள ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு? இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு? ஃப்ரீடம் ஃபைட்டர்னா மாவோசி சொல்லலாம், அடுத்தது பாரதியார் சொல்லலாம், காந்திஜி சொல்லலாம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லலாம், பகத்சிங் சொல்லலாம். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த பொண்ணு நான் சொல்ல பாரு. பாகுபலி. பாகுபலி எப்படி அது? அவ்வளோ காலத்துக்கு நம்ம இப்ப பசங்களோட ஃப்ரீடம் ஃபைட்டர் யாருன்னா ஒரே தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் தான் காந்தி தாத்தா. அது நோட்ல இருக்கிறதுனால அப்ளிகேஷன் போடும்போது பாரதியார் கேட்டப் போடுவாங்க, நேதாஜி கேட்டப்பு, காந்தி கேட்டப்பு. இப்போ பள்ளிக்கூட சொல்லுது கேட்ட தான் போடுவாங்க தவிர்த்து அவங்களோட பெருமைகளை சொன்னாதான் தெரியும். இப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது இப்போலாம் இந்த மாதிரி பாகுபலி 2, அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன், ஜென்டில்மேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம பசங்களை சொல்லி வளர்க்கணும். இந்தியாவோட பண்புகளையும் மரபுகளையும் எல்லாத்தையும் சொல்லி வளர்த்தால்தான் தமிழுக்கான பெருமைகளை சொல்லி வளர்க்கணும். நீ என்ன வேணா படி, இங்கிலீஷ் படி, தெலுங்கு படி, மலையாளம் படி, என்ன வேணா படி. ஆனால் தமிழோட என்னோட தொன்மையும் என்னோட பழமையும் நான் என் பசங்களை சொல்லி வளர்த்தா மட்டுமே தான் அவங்களுக்கு புரியும். நம்ம வீட்டில் நம்ம சொல்லி வளர்க்குறது இல்லை. நானே உட்காந்து பப்ஜி விளையாடுறேன், நானே உட்காந்து மினிமிட்டி விளையாடுறேன், நானே உட்காந்து ஃபேஸ்புக் பார்க்குறேன் அப்படின்னும் போது அதில் எதுவும் பெருசாக இது இல்லை. தமிழ் வளர்க்கன்னு சொல்லியிருந்தாங்க தவிர்த்து தமிழ்லாம் இந்த மாதிரி நம்ம தமிழ் வாழ வைக்க முடியாது. இங்க இருக்கிறவனுல தமிழ் பேசுறானுங்க, ஜாதி மதம்னா கட்டி நினைக்கிறானுங்க. அப்புறம் என்னத்துக்கிற போற பொண்ணு படிக்க வைங்க. புரியுதா உனக்கு? புரியல. நேதாஜி இந்த படத்தோட சீன் பாத்திருக்கியா? ஒரு நிமிஷம். அந்த பையன் என்கிட்ட கூட தேங்காய் நீ கொண்டா. எதுக்குண்ணா? நான் கொண்டு வர்றேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன். அந்த கொஞ்ச தூரம் நான் கொண்டு வர்றேன். எதுக்குண்ணா? சொல்ல சரியா நீ என்ன கூட சரிண்ணா. சும்மா பிச்சு. என்னன்னா நீங்க முதல்ல அதை வாங்கிட்டு இதை கொடுத்தீங்க, அப்புறம் இதை வாங்கிட்டு அதை கொடுத்தீங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல? என்ன மிரட்டுற? ஏய், போட்டு கொடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு பிச்சு புடியும் பிச்சு ஒன்னே உண்டாதாங்க சிக்குவில அப்போ வச்சுக்கிறேன் உன்னைய. சிம்பிளா சொல்லிருக்காங்கன்னா, நேதாஜி மாதிரி அவங்களாம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து இவர் கடைசி நேரத்தை எதுவுமே இப்படி கொடுத்து நான் அதை பார்த்து இன்னைக்கு ரூபா நோட்ல வந்துட்டாரு. யார் தலையில நான் எழுதிருக்கோ அதை நடக்கும்ன்ற மாதிரி தானே பிளானிங், ப்ரீ பிளான் பண்ணணும். அதுதான் புத்தியை தீட்ட வேண்டும் அமைச்சரே. ஆமா, அது இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
வழி வாழ்வா இல்லை வழியே தீர்வா. தீர்வா. இண்டிபெண்டன்ஸ் காலையிலே குளிச்சு முடிச்சுட்டு 200 ரூபாய் பார்த்தா வைன் ஷாப் லீவ். அப்போ என்ன உண்மையான சுதந்திரம்? எதுவுமே இல்லை. சுதந்திரம் நீ வைன் ஷாப்பை திறந்து வச்சு வாங்க குடிமகன்களுக்கு குடியை கொடுத்தா தானே நீ உண்மையான சுதந்திர தினத்தின்னு கொண்டாட முடியும். அன்னைக்கே மூடி வச்சுட்டேன், அப்புறம் என்ன உண்மையான சுதந்திரம்? சுதந்திரத்துக்கான எதுவுமே இல்லை. அப்போ குடிமகன் எப்படி போய் வாழ்வோம் சொல்ல? அழுவாத இது சுந்தர்சி இந்த மாதிரி மீம்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு. இந்த நான் பார்த்த மீம்லேயே இந்த மீம் தான் ரொம்ப டீசென்சியாக இருந்த ஒரு மீம். பச்சை தாப்தாரா தெரிஞ்சிருக்கு. அரசியல் பேசக்கூடாது. போட்டிருக்காங்க பாரு 76வது ஆக்சுவலாக 76வது சுதந்திர தின வாழ்த்துக்கள்னு போட்டு சன் டிவியில் போட்டிருக்காங்க. அதோட ஃபேக்காக கூட இருக்கலாம் நான் நம்பிட்டேன் நான். அப்புறம் எனக்கு கீழே டேட்டு பார்த்தா தெரியுது 15 ஆகஸ்ட் 2002. ஸோ இந்த மாதம் தான். இப்போ இது என்ன வருஷம் சுதந்திர தினம்? 75 அப்படின்னும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை காந்தி தான் கிளாப் அப்படின்றாரு. நாடு எவங்கிட்ட போனாலும் நம்ம பாட்டு ஒன்றும் பண்ணுறானுங்க. பாபுனா என்ன அர்த்தம்னா? மகானா? மகன். பாபுனா மகனா? அதாவது பிள்ளை. அப்ப காந்திக்கு அவங்க பிள்ளையா? காந்தி தாத்தா தானே, அப்படி பிள்ளையா அவரு? ஓகே, அடுத்து பார்ப்போம். பாப்பான்னு சொல்லு. பாப்பாவா? ஹிந்தில நம்ம சொல்லுவாங்க பாப்பாவா நம்ம சொல்லுவோம். என்னத்துக்கு பாப்பான்னுவாங்க? பப்பா. பப்பா வந்து அப்பா. பப்பா. பப்பானா அப்பா அப்படின்னு தான் சொல்லணும். அப்பா கூட ஏன் சொல்லணும்? ஏன் அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? இதெல்லாம் பார்த்து நீங்க அழுவ கூடாதா? அந்த காந்தியே தான் அழுவும். சி அது பொண்ணு கேக்குறா, உனக்கு செஸ் விளையாட தெரியுமா? மீ தெரியும், ஆனா செஸ் விளையாடுறது நிறுத்திட்டேன்டி. அவனே அவன் சொல்றான் உன்ன, ஏன்னா உன்னை தொட்டுட்டு என்னால இன்னொரு குவீனை தொட முடியாதுன்னு. என்னம்மா யோசிச்சிருக்கேன். அப்ப தொட்டுட்டியா? தேசிய கொடி முதல்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தெரியாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான தேசிய கொடி எப்படி மடிக்கணும், தேசிய கொடி எப்படி வைக்கணும், அது எந்த நேரத்தில் பறக்க விடணும், எந்த நேரத்தில் பறக்க கூடாது, அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியணும். தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொடி வந்து தொங்க விட்டுருக்காங்க, அவங்க அதை யாரும் கழட்டவே இல்லை. அது முடிஞ்சு இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் ஷூட் போடுறோம், நீங்கள் போடும்போது ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இந்த 10 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா யாரும் அது சரியாக ப்ராப்பராக பண்ணல, ஒன்றும் இல்லை. அவங்க பாட்டுக்கு ஒன்றும் வெளியே தான் தொங்க விட்டுருக்காங்க. ஒரு பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்க்குறேன் கொடி அது பாட்டுக்கு கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. கரெக்டாக யாராச்சும் ப்ராப்பராக பண்ணுங்க, அதுக்கான இது கொடுங்க. இந்த மாதிரி பல்லில் போடுறது, இந்த மாதிரி கொடி பண்ணுறது, மீம்ஸ் போடுறன்ற பேரில் அநியாயம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேசிய கொடி தவறான செயல். இப்போ இவ்வளோ நீ பண்ண தப்பு இல்லை, முன்ன பின்ன போயிட்டு வந்தது. இப்போ நான் அவங்க சொல்றதும் தவறான செய்யலாம், செரு பிஞ்சிடும் உனக்கு. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.